ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக சிக்கன், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி, அப்புறம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சம் அரிசியும் முன்னாடி ஊற வச்சுருக்கேன், அதையும் எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுன்னு இப்போ வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறதும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அடி பிடிக்காமல் வரும். நெக்ஸ்ட் வந்து புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டதுக்கப்புறம் மிளகாய்த்தூளும் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் சிக்கனை அதிலே அப்படியே வேகட்டோன்ட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் ஊறும், கொஞ்சம் சால்ட் எல்லாம் ஊறும் சிக்கனில். அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிடும்போது சப்புன்னு இருக்காமல் பீஸில் டேஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். குக்கரில் அது அளவு கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதும் இன்னொரு வாட்டி சால்ட் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா பிரியாணி கமன்னு ரெடி ஆகிடும். நம்ம ஒரு விசில் கூட விட்டுட்டு டம் வைக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு டம் விட்டுட்டு கூட ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் விட்டு ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ கமன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பாப்பாவுக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பட் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் போடு மம்மி, இன்னும் கொஞ்சம் போடுன்னு சொல்லுவாங்க. பட் சாப்பிடவே மாட்டாங்க. பசங்கள்லாம் அப்படி தான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்க சுட்டீஸும் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.